என்ன விஜயாக்கா, என்னமோ இப்பதான் புதுசா சமஞ்ச பிள்ளை மாதிரில அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கீங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்தா கிணத்தடிக்கு போய் தண்ணி எடுத்து நம்ம பிள்ளையாருக்கு ஊத்தணும்ன்ற சம்பிரதாயம் எல்லாம் மறந்தா போச்சு. ஏண்டி நான் என்ன உள்ள சங்கிலி பட்டா கட்டி வச்சிருக்கேன்? போங்க, போய் கூட்டிக்கிட்டு போங்க. இந்த ஊர்லயே நீதான் ரொம்ப சிவப்பு, நான் ரெண்டாவது சிவப்பு. உன் மாமனை இழுத்துட்டு வந்தவ எப்படி இழிச்சு இழிச்சு பேசிட்டு வராப்பார். நாக்கு புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டுரு. நீ கேட்கல, நான் கேட்டுருவேன். அந்த நடுவுல வரா பாரு, அவதான் மல்லிகா. மன்னாரத்தான் கட்டிக்குவேன், மன்னாரத்தான் கட்டிக்குவேன்னு ஊரு முழுசும் தண்டோரா போட்டு திரிஞ்சா. எப்படி வரா பாரு, தண்ணி கூட மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு. என் மூஞ்சில என்ன படமா ஓடுது? ஏன் இந்த இழிக்கிற? நீ பண்ண காரியத்தை பார்த்தா பஞ்சாயத்து இழியிலையும் இழிச்சுதே. உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா? என் மாமன் தான் கிடைச்சதா? நீ படிச்ச புள்ள தானே? எவனையாவது படிச்சவனை பார்த்து இழுத்துட்டு ஓட வேண்டியதானே? எதுக்கு ஏன் மாமனை இழுத்துட்டு ஓடி வந்த? அப்படி என்னடி நீ என் மாமனுக்கு சொக்குப்பொடி போட்டு மாக்கி வச்ச? ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? அதான் பஞ்சாயத்துல பேசி முடிவெடுத்துறாங்கல்ல. அவ வேதனை அவளுக்குடி, அந்த வேதனை உனக்கு வந்திருந்தா தெரியும். ஊருக்குள்ள ஒருத்தி புதுசா வந்துட கூடாதே. உன்னே போய் ஸ்நேகம் பிடிச்சிவீல. வீதியில நீங்க சண்டை போடுறிய போங்கடி. நமக்கு மேல ஆண்டவன் ஒருத்தன் இருக்கேன், அவன் பார்ப்பேன். அதை விட்டு போட்டு நீங்க தெருவுல சண்டை போட்டுக்கிட்டு திரியுறீங்களே, போங்கடி போக்கத்தவளுங்களா. போங்க போங்க, வந்துட்டாளுங்க குடத்தை தூக்கிக்கிட்டு. பாடாமனாரு வா வா வாமா. இந்த ஊர்ல யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் முதல் விருந்து நம்ம வீட்டுல தான். ஏன்னா ஊருக்கு நான் தலைவர்ல, நீங்க தான் 2 நாள் லேட்டு. வாங்க வாங்க. பாத்தியாமா, பொம்பளை இல்லாத வீடுனால வீட்டை நான் எப்படி பலபலன்னு வச்சிருக்கிறேன். உட்கார். நீ தான்டா புது மாப்பிள்ள, உனக்கு விருந்து கொடுக்கத்தானே கூட்டு வந்திருக்கேன். போதும் போதும், நாம கிடைச்ச கிளிப்புக்கு. பாத்தியாமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதே மறந்துட்டான். போய் சரிக்கு சமமா போய் உட்கார்றா. போகட்டும். அம்மாடி, நான் யாருன்னு சொல்றத மறந்துட்டேன். இந்த ஊருக்கே நான் தாமா தலைவர். இப்பதானே சொன்னேன். அந்த பிள்ளை மறந்துருந்தா நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்குமா? அம்மாடி, வர்ற வழியில ஒரு பள்ளிக்கூடத்தை பார்த்திருப்பியே, கட்டினது யாரு? நான் தான். ஆமா ஆமா, இவர் தான் கொத்தனார் வேலை பார்த்தாரு. காடா கிடந்த இந்த ஊரை ரோடா மாத்துனது யாரு? நான் தான். இந்த ஊருக்குள்ள ஒரே ஒரு பஸ் வந்துட்டு போகுது, ஏற்பாடு பண்ணது யாரு? நான் தான். என்ன பண்ணி என்னமா பிரயோசனம்? இந்த ஊர்க்கார பயல்கிட்ட ஒரு மரியாதை கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறேன்? இதா இவன் தான். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னம்மா, போன வருஷம் திருவிழா தலைவர்னு கூப்பிடாதரா. எத்தனை தடவை பங்காளி பங்காளின்னு கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். பங்காளி பங்காளி கராட்டக்காரி வனஜாவ கற்பழிக்க தூக்கிட்டு போறாங்களா? பாடா நம்மளு போலாம். என்ன பங்காளி சொல்றீங்க? பார்த்தா போலாம்டா. அதான பார்த்தேன். வாங்க போலாம். எத்தனை பேர்? 2 பேர் தானே தூக்கிட்டு வந்தாங்க. மன்னார் பங்காளி எங்க என் தலைவர? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் குறுக்க வந்து காப்பாத்துறேன்டா. நேருக்கு நேர்ல விழுந்து கிடக்குறீங்க. ஐயோ, இப்ப அதை விட மோசம். இதான் காப்பாத்த வந்த லட்சணமா? முதல்ல எந்திரிச்சு நின்னு ஒழுங்கா வேட்டியை கட்டுங்க. ஐயோ மன்னாரு, போலீஸ் வந்துருச்சுடா. பாடா தப்பிச்சு ஓடிடலாம். எவன் ஆசை கூடாது. ரவுண்ட் வெட்டு. ஓகே, ரவுண்ட் வெட்டு. சரிங்கயா. சார் சார், நான் இங்க வரல, காப்பாத்த வந்தேன். சார், நாங்களும் காப்பாத்த தான் சார் வந்தோம். ஆமா சார். டேய், எல்லாரும் காப்பாத்த வந்தீங்கன்னா வேண்டா. சரி, காப்பாத்த வந்தவங்க ரைட் லைன் இல்ல, கற்பழிக்க வந்தவங்க லெஃப்ட் லைன் இல்ல. இவனுக்கு சுத்தப்பட மாட்டானுங்க. யோ, எல்லாத்தையும் வண்டியில ஏத்து. சார், நான் இங்க வரல, காப்பாத்த தான் வந்தேன்.
சந்தேகம் இருந்தா எங்க தலைவரை கேட்டு பாருங்க. தலைவரை நீங்களும் நானும் காப்பாத்த தானே வந்தோம். என்ன மட்டும் கோத்து விட்டு நீங்க அங்க போய் நிக்கிறீங்களே, வந்து சொல்லுங்க தலைவரை. இவனால என் மானமே போச்சுமா. உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு ஜட்டியோட விட்டு முட்டி போட்டு உட்கார வச்சுட்டானுங்க. நீ சாப்பிடு. விடிஞ்ச பிறகு வனஜா வந்து தலைவர் கற்பழிக்க வரல, காப்பாத்த தான் வந்தாருன்னு உண்மையை தெளிவா சொன்ன பிறகு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாங்க. நீ சாப்பிடு. ஆனா ஊர் என்ன சொல்லுது தெரியுமா? வனஜாவை தலைவர் வச்சிருக்காருன்னு சொல்லுது. அவன் வேணும்னு செய்யலம்மா. போதும் போதும் கையப்பு. அவன் அப்படிதான். கூடிய வாங்க, இல்லாட்டி பாலை வலிக்கிறோம். சித்தி போவாதீங்க, பாறை வலிக்கிறோம். ஐயோ ஐயோ இந்த கை ஒன்றும் எல்லாம் சரியா போச்சு. ஒன்றும் இல்லைண்ணா. அந்த பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையா? அந்த புள்ள தான் பாறை வழுக்கும்னு சொல்லுது இல்லை. அப்புறம் எதுக்கு போனேன்? இல்லை, உங்களை பார்த்து பயந்து தான் போனேன். என்னை பார்த்து நீ ஏன் பயக்கணும்? நீங்கள் தான் திட்டுவீங்கல்ல. நான் எதுக்கு உன்னை திட்டணும்? என் மாமா மன்னார் பண்ண காரியத்துக்கு நான் எப்படி உன்னை திட்ட முடியும்? என் மாமனை கூட நான் எப்படி திட்ட முடியும்? சின்ன வயசில் பழகின பாசத்தை வச்சு நான் தப்பு கணக்கு போட்டிருக்கலாம்ல. பாசம் அடிக்கடி மாறிடுமா? ஆனால் நான் என் மாமன் மேலே வச்ச பாசம் கடைசி வரைக்கும் மாறாது. அது அப்படியே தான் இருக்கும். நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரியே தெரியுது. எல்லாமே கனவா போயிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு அழுகையா வருது. நான் வரேன். என்னது? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றியா? ஏன் என்ன அசிங்கப்படுத்தவா? ஏய், போன் அடிக்குது இல்ல? ஹலோ அம்மா, நான் தான்மா. எல்லா இடத்துல நம்ம ஆளுங்க தேடிட்டு தான் இருக்காங்க. எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். அண்ணி, அண்ணே நல்லா இருக்காரா? நீங்க எப்படி இருக்கீங்க? ஏய், என்னைய கத்திட்டு உள்ள போய் கத்து. அம்மா, கணேசன் தம்பி நல்லா இருக்காரா? நடந்ததெல்லாம் என்னென்னமோ நடந்துருச்சுமா. உதவி பண்ண மன்னாருக்கே நான் உபத்திரவம் பண்ணிட்டு இருக்கேம்மா. மன்னாரையும் மல்லிகாவையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணுமா. நீ ஒன்றும் கவலைப்படாத. நாளை காலையில் நான் அங்கே இருப்பேன். வாங்க வாங்க. மன்னாரு, மன்னாரு, நீங்க தேடி வந்த மன்னார் வீடு இதுதான். மன்னாரு, உன்னை தேடி ஆள் வந்திருக்குப்பா. அம்மா, அஞ்சலி. தூக்குங்க. வேற எதை பத்தியும் பேசாதீங்க. அஞ்சலி இங்கிருந்து கூட்டிட்டு போகணும். அதை பத்தி மட்டும் பேசுங்க. என் பொண்ணு என் கூட அனுப்பிச்சு வச்சிருக்கேன் சார்.
எங்க ஊர் மருமகம் நாங்க கூட்டிட்டு போய் விட மாட்டோம். யோ பெத்தா பண்ணா உனக்கு என்ன வருமா? ஏய் நிறுத்துக்கப்பா, ஆளாளுக்கு பேசிக்கிட்டு. நான் தலைவர்ரா, நான் எதுக்கு இங்க இருக்கேன்? அந்த பொண்ணு ஒன்றும் மைனர் இல்லை, மேஜர். மேஜர் மட்டும் இல்ல, கழுத்துல தாலி வேற தொங்கிட்டு இருக்கு. எவன்டா அவன்? டேய், அதான் நாங்க பேசிட்டு இருக்கோம்ல. பாயிண்ட் எடுத்து கொடுத்தான் தலைவரே. குறுக்க பேசினா எனக்கு கோர் விட்டுரும் தெரியாதா? அப்ப விடுங்க, நான் நல்லா பேசிட்டு போறேன். அதுக்கு தாண்டி வர்றேன், ஆனா நாங்க விட மாட்டோம். காப்பி கொட்டை ஒன்று ஒட்டைக்கு வச்சு பொடி பொடி ஆக்கி போடுவேன், ஜாக்கிரதை. அதனால 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 அம்மா, நீ படிச்ச பொண்ணு தானே, நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரியா தான் இருக்கும். நீ பேசுமா. அப்பா, நான் மன்னாரை கல்யாணம் பண்ணல, கணேசனை தான் கல்யாணம் பண்ணேன். நீ ஒன்றும் கவலைப்படாதடா. கணேசனையும் உன்னையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சாரே, என் மக எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியாச்சு. மன்னாருக்கும் என் மகளுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. அதனால நீங்க அமுச்சு வச்சா நான் கூட்டிட்டு போறேன். மலையாளத்தார சொன்னது தெளிவா புரிஞ்சு போச்சு. மகளை அழைச்சிட்டு போங்க. வெத்து பையன் கணேசன் அவன் கேக்குறான் உனக்கு. அடடடடடா, இங்க பாரு, பஞ்சாயத்தை ஓம் பதிலுக்காக தான் காத்துட்டு இருக்கு. இப்படி அமையணும்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை உன்னுடையது, நீ தான் முடிவு எடுத்து சொல்லணும். பட்டுன்னு எடுத்து சொல்லு. நான் வாழ்ந்தா மன்னார் கூட தான் வாழ்வேன், இல்லைன்னா செத்துடுவேன். ஐயோ, கொடுத்து வைக்க வேண்டாம், கொடுத்து வைக்க வேண்டாம். அந்த புள்ள உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு பாரு. ஐயோ, மல்லிகா மயங்கி விழுந்துட்டா. டாக்டர் காப்பி